லைனிங் ப்ளவுஸும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க. இப்போ இது வந்து 2ஆக இருக்குது. இதை வந்து 4ஆக வந்து மடிச்சுக்கணும். கட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கை தான் கட் பண்ணுவேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு வந்து 4ஆக மடிச்சுக்கிறோங்க. ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்துக்கிறோங்க. அதை வந்து இல்லை மடிப்பு இருந்ததுன்னா நல்லா நீட்டாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கட் பண்ணுறதை பாருங்கள். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லைனிங் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம மடிச்சடிக்கிறதா வச்சு திருப்புறதா இல்லை கை வந்து எம்மிங் போடுறதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ளவுஸை வந்து முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் மாதிரி இருக்குது. அப்போ உள்ளரை வந்து மடித்து தான் அடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி தைக்கணும். அப்போ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் வந்து விட்டுட்டு தான் வெட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க. நான் வந்து இப்போ நமக்கு ரெகுலராக கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அளவு வந்து தெரியும். அப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அது போக மீதி வந்து இந்த லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். ப்ளவுஸ் வந்து நான் அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ இந்த மயில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த மயில் அளவுக்கு வந்து ஸ்லீவ் வைக்கணும். இப்போ இதை கணக்கு பண்ணி நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கிறீங்க. அளவு ப்ளவுஸ் வந்து பார்க்காதீங்க. அவங்க கை வந்து பெருசாக வேணாம் அப்படின்னாலும் சொல்லிட்டு வந்து இந்த மயிலை வந்து கட் பண்ணிட்டு தைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறோங்க. இது வந்து நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க. இதுக்கு வந்து ஆம்கோல் வந்து ஜாயிண்ட் வரும். இதான் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸு. இதை நம்ம கட்டிங் பண்ணுறதோட இது வந்து நமக்கு வந்து ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அதை வந்து வச்சு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கிறோங்க. 9 இன்ச்சு இருக்குது. இப்போ அந்த 9 வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக 8 இன்ச்சு தான் இதில் வந்து அளவே வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து 1 இன்ச்சு அளவுக்கு வந்து கிளாத் வந்து ஜாயின் போடணும். இப்போ லென்த் வந்து பார்த்துக்குவோம் எவ்வளோ லென்த் அப்படின்னு. 10 இன்ச்சு இருக்குது. அதாவது நான் 11 வச்சுருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு. இப்போ சுற்றளவு வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கையோட சுற்றளவு வந்து பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக 7 இன்ச்சு வந்து சுற்றளவு 7.25 இன்ச்சு இருக்குது. அந்த 7.25 இன்ச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதுக்கு வந்து 2 இன்ச்சு அளவுக்கு, அதாவது 2 தையலுக்கு தேவையான அளவுக்கு தான் துணி இருக்குது. நமக்கு 10ஆவதுக்கு வந்து இதுக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக போடுற மாதிரி தான் வரும். இப்போ இந்த ஆம்கோல் உயரம் வந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே எடுத்துருக்க பாருங்க. இதுலேருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஆம்கோல் உயரம். இது அப்படியே வந்து கரெக்டாக இது வந்து இதுக்கு வந்து ஸ்கேல் இருக்குது. அதே நீங்கள் அதை வாங்கி கூட உங்களுக்கு வரைய தெரியலன்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். அதாவது பெண்டு வரைகிறதுக்கான ஸ்கேல் இருக்குது. அந்த இதை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து 10ஆவதுக்கு வந்து இப்போ 9 இன்ச்சு அளவுனா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிளாத் வேணும். அதுக்கு எங்கே கட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த சென்டர் வந்து கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறங்க. அதாவது இந்த சென்டரை கரெக்டாக அடையாளப்படுத்திக்கிறங்க. நம்ம மடிச்சடிக்கிற அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள். அதையும் வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. ஸ்லீவோட அளவு அவ்வளோதான். நம்ம ஜாயிண்ட் வந்து போட்டுட்டு தான் வந்து எவ்வளோ போடணும், இப்போ எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அதனால நான் உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி அந்த அளவு வந்து காமிக்கிறேன். இப்போ முதுகு பகுதி வந்து எடுத்துடலாம். கைக்கு வந்து கை கட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்லீவ் கட் பண்ண 4ஆக மடிச்சுக்கிட்டோம். இப்போ இடுப்பு பகுதி கட் பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி முதுகு பகுதி வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து 2ஆக எடுத்துக்கணும். 2ஆக மடிச்சுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு மடிப்பு வந்து ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுருங்க. ஃபோல்டிங் இருக்கிறத நம்ம பக்கம் வச்சுக்கிறோங்க.
இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கிறோம். எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். டேப் வச்சு உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். தையலோடு சேர்த்து இந்த ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஷோல்டரு அதே மாதிரி நமக்கு வந்து இடுப்பு வந்து டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த அளவு இதை வந்து எடுத்துக்கிறோங்க. கரெக்டாக இந்த அளவு வந்து இதில் வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக 15 இருக்குது. அப்போ ப்ளவுஸ்க்கு வந்து கீழே வந்து 14.5 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு. அப்போ மொத்தம் வந்து 15. அதை வந்து அப்படியே வந்து 15 வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இது வந்து கழுத்தோட அகலம் நான் எப்பவும் எடுக்கிறது வந்து 2.5 இன்ச்சு. நான் 1/4 இன்ச்சு பிடிச்சி அடிக்கிறதுனால எனக்கு வந்து 2.25 இன்ச்சு வந்துடும். இது உங்களுக்கு வந்து 3.25 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன். 2.25 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வரணும், அதனால 3.25 வச்சுருக்கிறேன். ஆம்கோல் உயரம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதை வந்து உங்களுக்கு பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த மார்க் பண்ணுறதை சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல இதை வந்து எடுத்துக்கிறங்க, இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஆம்கோல் உயரத்தை வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம தனியாக பிரித்து பார்த்தோம்னா கரெக்டாக 6 இன்ச்சு அளவு கரெக்டாக வரும். அந்த அளவுக்கு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளவுஸோட முதுகு பகுதி ரெண்டையும் வந்து ஒன்றா மடிச்சுக்கிறோங்க. இதை ஒன்றா மடிச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. அதாவது இது வந்து தையல் இருக்குது பாருங்கள், இது வந்து ரெடி அளவு, இது வந்து ஃபுல் அளவு, ப்ளவுஸோட ஃபுல் அளவு. நான் வந்து சேர்த்து வந்து 1 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேன். நெக் வந்து எப்படி வந்து உயரம் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இந்த 2 டாட் பாயிண்ட்டுக்கும் ஊட வந்து இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. இதை வந்து ரவுண்ட் நெக்கு, இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த அளவு கரெக்டாக இதில் வந்து வச்சு பாருங்கள். இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த நெக்கோட உயரம் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா 1/2 இன்ச்சு தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும். கரெக்டாக இதுக்கு நேரம் வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறோங்க. அதை வந்து கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த எடுத்திருக்க 3.25 இன்ச்சுக்கு நேரம் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. 6 இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேரம் இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோங்க. இது வந்து இந்த சுற்றளவு எடுத்துருக்கோம்ல அதோட அதை கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருங்க. இப்போ இதிலிருந்து 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு டு 1.5 இன்ச்சு நான் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கே மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த அளவு வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. நான் மேலேருந்து கொண்டு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி இதில் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருங்க. ஆம்கோல் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத, இடுப்பளவு எவ்வளோங்கிறத வந்து சொல்கிறேன். 9 இன்ச்சு இருக்குது. மடித்து பாருங்கள் 18. அந்த 18 மடித்து பாருங்கள். 36 இன்ச்சு ப்ளவுஸு. 36 இன்ச்சு 4ஆக பிரித்து நான் வந்து இப்போ 9 எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு வந்து ஒரு 2-2.5 இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறதுனால இதை நேராக கோடு போட்டு இதை வந்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இது வந்து ரவுண்டு, அதனால கரெக்டாக அந்த ரவுண்ட் யூ மாதிரி இப்படி போடக்கூடாது. கரெக்டாக உள்வாங்கி மார்க் பண்ணிக்கிறோங்க. நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். கிராஸ் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால கிராஸ் தான் போடுற மாதிரி வரும். இப்போ நமக்கு வந்து கையும் முதுகு பகுதியும் வந்து நேராக போட்டுக்கிட்டோம். இது வந்து கிராஸில் போடணும். இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்கிறேன் கிராஸ் வருதா அப்படிங்கிறது வந்து இழுத்து பார்த்துக்கிறேங்க. கரெக்டாக கிராஸ் வந்ததுன்னா அந்த கிராஸில் வந்து போட்டுருங்க. கிராஸ் வந்து மாறக்கூடாது, கரெக்டாக நேராக இருக்கணும். இது அப்படியே கிராஸ் வந்து போட்டுருங்க.
நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் கூட வராது. நான் கீழேருந்து உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது கீழேருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பட்டிக்கு விட்டுருக்கேன். இப்போ நெக்கோட முன்கழுத்து, அதாவது முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறதுங்க. இவங்களுக்கு வந்து இறக்கம் வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம கீழேருந்து 4 இன்ச்சு எடுத்துருக்கோம் பாருங்க, அதை வந்து கரெக்டாக இதில் வந்து சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. தள்ளி வந்து மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த ஓரத்துலேயே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக வரும். இப்போ இந்த பின்பகுதியை வந்து எடுத்துருவோம். முன்கழுத்துக்கு வந்து அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க. இப்போ இதிலிருந்து ஃப்ரண்ட் நெக் உயரம் இந்த இருக்கு பாருங்க, அந்த டாட் பாயிண்ட்டு, சாரி இது வந்து டாட் பாயிண்ட்டு, நான் நெக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஷோல்டரை வந்து அளவு பார்த்துக்குங்க. இந்த இருக்கு பாருங்க ஷோல்டரு, அதை வந்து இந்த கரெக்டாக ஷோல்டரில் வச்சுருங்க. இதை வந்து இப்படி இழுத்து இங்கே வந்து பார்த்துக்குருங்க. அந்த தையலுக்கு வந்து சேர்த்துட்டு இதை இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இது அப்படியே கரெக்டாக இதுக்கு நேரம் வந்து ஒரு கோடு போட்டுருங்க. இது எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 14 இன்ச்சு இருக்குது. எனக்கு வந்து அரை இன்ச்சு மேலே அரைஞ்சு கீழே அரைஞ்சு தையலுக்கு போக 13 கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த பக்கம் வந்து கரெக்டாக 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இதில் வந்து டாட் பாயிண்ட்டு கிராஸாக வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன் டாட் பாயிண்ட்டுக்கு. இதை அப்படியே வந்து இதை வளைச்சு இதை பெண்ட் பண்ணி இதில் கொண்டாந்து சேர்த்துருங்க. அவ்வளோதான் கப் சைஸுக்குள்ள அளவு. இந்த பக்கம் வந்து பட்டி நீங்கள் சேர்த்து வெட்டிட்டு கூட இப்படியே இதை வந்து பட்டிக்கு வந்து போட்டுக்கலாம். கிளாத் எனக்கு வந்து கிடையாது. இந்த அளவு தான் பட்டியோட அளவு கரெக்டாக வரும். இப்போ இந்த பக்கம் வந்து கொக்கி பக்கம், இந்த பக்கம் வந்து பட்டி லாஸ்ட் வந்து இடுப்பு ஜாயின் பண்ணுற பக்கம். அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு. நம்ம ஏற்கனவே குடஞ்சி வெட்டுறதுக்கு தான் வந்து நம்ம அளவு கரெக்டாக இது பண்ணிட்டோம். அதனால் குடஞ்சி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் மார்க் பண்ண நூல் வாங்கி தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் இது அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து நமக்கு வந்து பட்டிக்கு வந்து தேவைப்படும், அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முன்கழுத்து வந்து ரவுண்ட் வந்து நீட்டாக கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியை வந்து திருப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பக்கம் ஷேப் கரெக்டாக வருதோ அந்த பக்கத்தில் வந்து வச்சு கட் பண்ணிக்கிறங்க. நீட்டாக வரணும். அந்த முன்கழுத்து மொத்தம் கரெக்டாக அளவு வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை வந்து நேராக கட் பண்ணிடுங்க. இந்த பெண்டு கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே துணியை வந்து உங்களுக்கு எந்த பக்கம் சேஃப் தேவை அந்த அளவுக்கு திருப்பிக்கிறங்க. இதுதான் நமக்கு வந்து தேவையான பீஸு. நான் நிறைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். இப்போ ரொம்ப நாள் நான் வந்து வீடியோ போடலை. இப்போ வந்து இந்த அளவு வந்து எதுக்கு இதை கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்கிறங்க. நம்ம டாட் பாயிண்ட் எடுத்த பாருங்க, அந்த சென்ட்ரு பார்த்துக்கிறங்க. இது அப்படியே நேரம் வந்து மடிங்க. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ, அதாவது டாட் பிடிக்கிற அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து டாட் பாயிண்ட்டுக்கு உள்ள அளவு. அதாவது ப்ளவுஸில் வந்து அளவு பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை எடுத்தாச்சு. இப்போ இந்த இது வந்து எதுக்கு அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து போடணும்னு சொன்னேன் பாருங்கள். இப்போ இதை வந்து இதில் வந்து நான் 2 பீஸ் இருக்குது. இதை வந்து மடித்து 4ஆக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அது எப்படி போடணுங்கிறத வந்து நான் கண்டிப்பாக அதை வந்து தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து இன்னும் புரியும். இப்போ 9 இன்ச்சுன்னா இந்த அளவு வந்து இவ்வளவுக்கு இருக்குது. இதுக்கு வந்து கிளாத் வந்து பத்தலை அப்படிங்கிற இப்போ இந்த கிளாத் வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஈஸியான மெத்தட் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டுறது. இதில் வந்து துணி வந்து கம்மியாக இருக்குது. அதாவது மெயின் ஃபேப்ரிக் வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து 2 மைல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 மைலையும் வந்து சென்ட்ரு கணக்கு பண்ணி எடுக்கணும். ஒன்றோட ஒன்று கரெக்டாக மேலே போட்டுக்கிறோங்க. மயிலை வந்து மாற்றிடாமல் கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. இதை 4ஆக மடித்தோம்னா எவ்வளோ ஜாயிண்ட் வருது பாருங்கள். பாதிக்கு பாதி ஜாயிண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும்.
இப்போ இதை இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மயில் இருக்கிறது வந்து தெரியாது. அதனால இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இறக்கம் வந்து தைக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு துணி வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த மாதிரி விரிச்சுக்கிறோங்க. கிளாத்தை வந்து 2 ஸ்லீவையும் இந்த மாதிரி விரிச்சுக்கிறோங்க. விரிச்சுட்டு மடித்து துவைக்கிற அளவுக்கு இருக்கிற கிளாத்தை வந்து கீழே விட்டுருங்க. மயில் எங்கே இருக்கோ அந்த மயிலை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோங்க. அந்த அளவை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோங்க. துணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம தைக்கும்போது இந்த 2 மயிலையும் பார்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து இந்த பக்கமும் ஒரு பீஸ் வந்து ஜாயின் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தைக்கையில். இதை நான் வந்து கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். இப்போ இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதை வந்து அப்படியே வந்து திருப்பிக்கிறோங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து திருப்பிக்கிறோங்க. கரைப்பகுதி இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கிறோங்க. இதில் ஆல்ரெடி இந்த கிளாத்தில் வந்து ஜாயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம இடுப்பு பகுதி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்துக்கிறோங்க. இந்த இதை வந்து இதில் போட்டுக்கிறோங்க. இதை வந்து மடித்து தைக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எவ்வளவுக்கு தேவையோ இந்த அளவுக்கு மடித்து தைக்கிற அளவுக்கு மாத்திரம் அதை எடுத்துக்கிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ முதுகு பகுதியும் வந்து கட் பண்ணியாச்சு. இதில் ஜாயிண்ட் இருக்குது, அதனால நமக்கு வந்து எந்த பக்கம் கட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கிராஸ் தான் போடணும். கரெக்டாக இந்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. இதை பார்த்துட்டு மீதி இருக்கிற கிளாத் வந்து இதை பிரிச்சுட்டு நமக்கு வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நான் தைக்கும்போது வந்து கட் பண்ணிக்கிறேன். எப்படி எந்த பக்கம் அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதை வந்து நான் போட்டு கட் பண்ணிக்கிறேன். போடுற மெத்தடு வந்து இந்த மெத்தடு, அதாவது இழுத்து பார்த்துக்கணும், கிராஸ் வரணும். அந்த கிராஸ் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட் இருக்குது, இப்போ கட் பண்ணிட்டோம்னா தைக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பட்டி வெட்டுறதுக்கு அளவு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். உளுத்துணி முத்திரம் எப்படி வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். லைனிங் பீஸில் வந்து கட் பண்ணிக்கிறோங்க. இந்த பீஸை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த பீஸை தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போ பட்டிக்கு தேவையான அளவு வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த அளவு தான் பட்டிக்கு தேவையான அளவு. இந்த இடத்துல இதை வந்து அளவு பார்த்துக்கிறங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இதை விட வந்து நமக்கு வந்து 1 இன்ச்சு அதிகமாக வந்து தேவைப்படும். அதனால இந்த அளவு பார்த்துக்கிறங்க. எத்தனை இன்ச்சு பட்டி அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மூணு இன்ச்சு இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 4.5 இன்ச்சு கிளாத் இருந்தால் போதும். மேலே 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு போக. இந்த பக்கத்தில் பெண்டு வந்து 3 இருக்குது, இந்த பக்கம் வந்து 3, சென்ட்ரு 3 தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் வந்து தாராளமாக இருக்குது. அதை லைட்டாக வளைச்சு கட் பண்ணிக்கிட்டோம்னா போதுமான அளவு. இதை வந்து அப்படியே மடிச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். இந்த பட்டி வந்து அளவு கரெக்டாக இருக்கும். அது இப்போ நம்ம மடிச்சிருக்க அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கீங்க. நான் அது வந்து முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ வந்து போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக இன்னும் வந்து புரியும். நான் கண்டிப்பாக வந்து சாதா ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.